ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 18,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக அங்கு குடியேறி இருக்கிறார்கள் என்று அடையாளம் காணப்பட்டு அவர்களை மீண்டும் இந்தியாவிற்கு அனுப்பும் பணி தொடங்கி இருக்கிறது. அனுப்புறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அனுப்பின விதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. கை காலெல்லாம் விலங்கு போட்டு இராணுவ ஹெலிகாப்டரில் வந்து இறங்குகிறார்கள். நாடாளுமன்றத்திலேயே இது ஒரு பெரிய கொந்தளிப்பாக மாறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இதை இந்தியா இன்னும் சரியாக கையாண்டிருக்கலாமா? நம்முடைய வெளியுறவுத்துறை இன்னமும் நம்முடைய குடிமக்களுக்கு உதவி இருக்கலாமா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படுகிறது. மறுபக்கம் இதில் அத்துமீறது அமெரிக்காங்க. இதில் வந்து இந்தியாவை குறை சொல்லி என்ன செய்வது? அவங்க எல்லா நாடுகளையும் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. கேட்போம், இதில் தவறு எந்த பக்கம் இருக்கிறது, இந்தியா இன்னும் சிறப்பாக அடுத்து என்ன செய்ய முடியும்னு நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் கனடாவை சேர்ந்த ஊடகவியலாளர் திரு சுரேஷ் ரோஹின் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அமெரிக்க அரசியலிலும் நல்ல படிப்பு கொண்டவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அதே போல் மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இனியன் ராபர்ட் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, டொனால்ட் ட்ரம்ப்பும் நரேந்திர மோடி அவர்களும் சிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மை ஃப்ரெண்ட் மோடி, ஹீஸ் எ கிரேட் லீடர்னு அவர் சொல்றாரு. இவரும் அவரோட நல்ல இணக்கமாக இருக்கிறாரு. குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட பேசி இந்த கைவிலங்கெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்முடைய குடிமக்களுக்கு ஒரு டிக்னிஃபைட் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஏற்படுத்தியிருக்க முடியாதா? வணக்கம். அதாவது ட்ரம்ப் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நண்பர் அப்படின்றது மோடி அவர்களும் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி ட்ரம்ப் அவர்களும் ஒவ்வொரு தடவையும் அவர் ஒரு நண்பர் அப்படின்ற முறையிலேயே அவர் அழைக்கிறார். நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த பதில் இன்னைக்கு பாராளுமன்றத்துல நம்மளுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த டிபோர்டேஷன் ஆஃப் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், அதாவது சட்டவிரோதமான குடியேறிகள் 2012 வருஷம், அந்த வருஷத்தை அவர் குறிப்பிட்ட அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா தெளிவாக அதுல சொல்லியிருக்காரு. 2 தடவை மென்ஷன் பண்றாரு. 2012 பிறகு அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அப்படிதான் இருக்குது. அதாவது ராணுவ விமானத்தை பயன்படுத்துறது, ஹேண்ட்கஃப் போடுறது, அதுக்கு காரணத்தையும் ராணுவ விமானம்ங்கிறது ட்ரம்ப் தான் கொண்டு வந்திருக்காரு. முன்னாடி சிவிலியன் ஏர்கிராஃப்ட்லயும் அமைச்சிருக்காங்க. இவர் கொஞ்சம் அடுத்த கட்டமா ராணுவ விமானம் யூஸ் அதாவது ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற தெல்ல தெளிவாக சொல்லிட்டார், இந்த நாட்டுல இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்க்கு, சட்டவிரோத குடியேறிகளுக்கு இடம் கிடையாது. நான் எல்லாரையுமே ஒரே அளவாகத்தான் நான் பார்ப்பேன். எந்த ஒரு நாட்டுக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்காது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாடா இப்போ பாத்தீங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள நாடுகள் மெக்சிகோ, கொலம்பியா, அது மாதிரியான நாடுகளுக்கு உடனடியாக அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. மெக்சிகோ, கொலம்பியால எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நீங்க ராணுவ விமானத்துல கொண்டு வர வேணாம், அதை செய்யக்கூடாது, எங்களுக்கு விலங்கு மாட்டக்கூடாதுன்னு பல நாடுகள், கொலம்பியா உட்பட மெக்சிகோ உட்பட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்மளும் தெரிவிச்சிருக்கலாம் தானே நம்ம சைட்ல. அதாவது நீங்க இந்த அறிக்கையை படிச்சீங்களா படிக்கலையான்னு தெரியல. அதுல தெளிவாக நம்முடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இதை என்ன சொல்லியிருக்காருன்னா, we are of course engaging the US government to ensure that the returning deportees are not mistreated in any manner during their flight. அது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதுலயும் குறிப்பாக இது 2014 முன்னாடியே 2009 ஆரம்பிச்சு அதுக்குரிய அந்த டேட்டாவையும் அவர் ஷேர் பண்ணிருக்காரு, பாராளுமன்றத்துல வச்சிருக்காரு. 2009 734 அப்படி ஆரம்பிச்சு UPA 1, UPA 2 கூட வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3175. அதுக்கப்புறம் 2014 பிறகு இப்ப வர பாத்தீங்கன்னா 12,493 பேர் அப்படின்னு அவரு அதுக்குரிய கணக்குல தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்க ஒரு முக்கியமான ஒரு UPA காலத்துல இப்படிதான் விலங்கு போட்டாங்களா? அதான் சொல்றேன் இல்லைங்களா, 2000 இப்ப இந்த தடவை அவர் ட்ரம்ப் பண்ணதுக்கு நம்ம வெளி விவகாரத்துறை அமைச்சர்கள் அதுக்கு தன்னுடைய அந்த அந்த அவருக்கு இது பிடிக்கல.
அரசாங்கத்தின் சார்பாக அதை எடுத்து யுஎஸ் அரசுக்கு சொல்லுவோம் அப்படின்றத இன்னைக்கு அவர் ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை, திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல நாடுகள்ல பல பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் இந்தியர்கள் இது மாதிரியான பிரச்சனைகள்ல அது நான் இவங்களோட இமிகிரன்ஸை பத்தி நான் சொல்லல, பல்வேறு சமயத்துல எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சிரியால 2014 சமயத்துல 46 பேரை கொண்டு வந்ததாக இருந்தாலும், இதுல லிபியால 3810 பேரை கொண்டு வந்ததாக, சிரியா லிபியாலாம் வார் ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம காப்பாத்தி கொண்டு வந்தது, அதுவும் இதுவும் ஒப்பிடத்தக்கதான்னு தெரியல. அது அதுக்குதான் இந்த இடத்துல அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஐஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார். ஐஸ் அப்படின்னா இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவங்க இது செய்யறாங்க அப்படின்றது ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. அதே சமயம் இன்னமேட்டு 18,000 பேர் இருக்காங்க. திரு ஆச்சாரி, உங்க ஆடியோ விட்டு விட்டு வருது, அதனால மக்களுக்கு சரியா போய் சேராம இருக்கலாம். ஸோ வில் ஜஸ்ட் ரீகனெக்ட் அண்ட் ஐல் கம் பேக் டு யூ சார். நான் மீன்வைல் திரு இனியன் ராபர்ட் அவர்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இது வெளியுறவுத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலேயே குறிப்பிடுகிறார். திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி கூட இப்போ குறிப்பிட்டார். 2012 ஒரு எஸ்ஓபி வச்சிருக்காங்க, அவங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு. அமெரிக்காவுடைய அந்த ஐசிஇன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் அமைப்பு, அந்த நடைமுறைப்படி தான் 12 அவங்க அனுப்பக்கூடிய வருஷத்துக்கு 700 பேர் 800 பேர் 1000 பேர் அனுப்பிட்டே தராங்க. அப்போ அதே நடைமுறை தான் இப்போதும் கடைபிடிக்கப்படுகிறது. திடீர்னு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களே, நீங்களும் ஒப்புக்கொண்ட நடைமுறை தானே இது, இந்த எஸ்ஓபி அப்படின்ற கேள்வி வருதுல்ல? இல்ல, எனக்கு என்னன்னா, சிறிது நேரத்துக்கு முன்னாடி பேசின திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள் பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இல்ல டொனால்டு டிரம்பினுடைய குடியரசுக் கட்சி ரிபப்ளிகன் பார்ட்டியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான்ற எனக்கு டவுட் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அவர் ஒரு இந்திய நாட்டை சார்ந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியா அவர் பேசல. ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரே தவிர, இந்திய நாட்டில இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய பாஜக, நான் அதுவும் தேசபக்திக்கு பேட்டன்ட் வாங்கின மாதிரி நினைத்து கொண்டிருக்கின்ற பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் பேசல. எங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, பொதுவாக காங்கிரஸ் கட்சிக்கும் மற்ற எதிர்கட்சிகளுக்கும் 2002 இருந்துமே இந்த ஸ்டாண்டிங் ஆபரேட்டர் ப்ரொசீஜர் இருந்தாலும் கூட, ஒரு முறை கூட இந்த C-17 விமானத்துல, அதுவும் ராணுவ விமானத்துல கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில அந்த விலங்கு போடுறதும் எஸ்ஓபில இருக்குன்னு தான் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்றாரு. இல்ல இருக்கு, ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படாமலே இருக்கல. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியா அதை குறித்து கருத்து தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால அமெரிக்க ராணுவமோ அல்லது ஐசிஓ இது வரைக்கும் அந்த மாதிரியான நடைமுறையை படுத்தாம வச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு அவர்கள் இதை செய்யறாங்க. அப்போ சர்வதேச மனித உரிமை சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயத்த இவ்வளவு தைரியமாக ஒரு அமெரிக்க அரசு செய்யும் பொழுது, முதுகெலும்புள்ள ஒரு அரசு, முதுகெலும்புள்ள ஒரு இறையாண்மை மிக்க ஒரு இந்திய அரசு குறைஞ்சபட்சம் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ன்றதான் எங்களுடைய பாயிண்ட். நீங்க பேசிருக்கோம்னு சொல்றாரு ஜெய்சங்கர். We are talking to the US authorities ன்னு சொல்றாரு. நீங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை மசாஜ் பண்ண சொல்லல, நான் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க சொல்றேன். நாங்க உங்களை அமெரிக்காக்கு எதிராக போர் தொடுக்க சொல்லல, நாங்க அமெரிக்காக்கு எதிராக உங்களுக்கு எதிராக தீர்மானத்தை ஐநால கொண்டு வாங்கன்னு நாங்க சொல்லல. குறைஞ்சபட்சம் அமெரிக்க அரசுக்கு எதிராக ஒரு அழுத்தமான கண்டனத்தை உங்களுக்கு தெரிவிக்க முடியலனா, இந்த மோடி அரசு முதுகெலும்பு இல்லாத அரசாக இருக்கிறதா எங்களுடைய கருத்தாக இருக்கு. ஏன்னா நமக்கு இது பிரசிடென்ட் இருக்கு. நமக்கு 2013 அன்றைக்கு காங்கிரஸ் அரசு இருக்கும் பொழுது தேவயானி கோப்பரகடே அப்படின்னு ஒரு ஃபாரின் செக்ரட்டரி இருந்தாங்க, அம்பாசிடர் இருந்தாங்க யுஎஸ்ல. அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை அன்றைய அமெரிக்க அரசு எடுத்த பொழுது, அன்றைக்கு முதுகெலும்புள்ள உள்ள காங்கிரஸ் அரசு டெல்லியில உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியில உள்ள எல்லா பேரிகேடையும் ரிமூவ் பண்ணாங்க. அமெரிக்க தூதரகத்துக்கு தேவையான எல்லா விதமான உணவு தேவையான எல்லா மானியங்களையும் ரத்து செஞ்சாங்க. அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல இருந்த பார்லிமெண்டரி கமிட்டியை அங்க இருக்கிற தலைவர்கள் சந்திக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அன்றைக்கு இருந்த இந்தியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி, அன்றைக்கு இருந்த நான்சி பவுல் என்கிற இந்தியன் அம்பாசிடர் கிட்ட போயிட்டு கண்டனம் தெரிவிச்சாங்க. இவ்வளவு தூரம் ஒரு தூதரக அடிப்படையில ஒரு டிப்ளமேட்டிக் மெஷர்ஸ் அன்றைக்கு இருந்த முதுகெலும்புள்ள தேசப்பற்றுள்ள உண்மையான காங்கிரஸ் பேரிக்கம் நடத்தி காண்பித்தது. இன்றைக்கு போலி தேசபக்தி பேசக்கூடிய பாஜகவிற்கு அதற்கான முதுகெலும்பு இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாகும். ஓகே, கேப்போம். திரு ஆச்சாரி, யூ வாண்ட் டு ரெஸ்பாண்ட்?
அதாவது நண்பர் சொன்னதுல வந்து அந்த தேவயானி கொப்ரகடா பற்றி வந்து அவர் பேசினாரு. அப்ப பேசும்பொழுது வந்து முதுகெலும் பெற்ற ஒரு மோடி அரசு அப்படின்னு திருப்பி ரிப்பீட் பண்ணாரு. நண்பர் அவருக்கு வந்து 2013 2013 அவங்க வந்து அங்க அரசாகப்பட்டு அவங்கள வந்து திருப்பி அனுப்பும் பொழுது நீங்க வந்து அதாவது மன்மோகன் சிங் அரசு வந்து ஆரம்பத்துல உடனடியாக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறதுக்கு அந்த டைம் இந்த நேரத்துல கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அருண் ஜேட்லியும் ராஜ்யசபால இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும். அதை வந்து தயவு செய்து வந்து நான் கொடித்து காட்ட விரும்புகிறேன். ஏன்னா நீங்களே உடனடியாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இவங்க சைட்ல இருந்து மன்மோகன் சிங் அரசு சார்பா எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தாங்க. இருந்த பாஜக குரல் கெடுத்த பிறகுதான் இவங்க ஐயோ நம்மளோட வெளியிடுறதுக்காக உடனடியாக அவங்க மேடத்தை வந்து இங்க ரிப்போர்ட் பண்ணும்போது காங்கிரஸ் ஒரு வாரம் டிலே பண்ணுச்சு, அது தவறு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்களும் அதான பண்றீங்கன்னு அவர் கேக்குறாரு. நாங்க டிலே பண்ணல. அதாவது இன்னைக்கு நேற்று வந்து அம்ரித்சர்ல பிளைட் வந்து இறங்குச்சு. அதுக்கு நேற்று வந்து லீவா இருந்துச்சு. ஏன்னா டெல்லியில வந்து தேர்தல் இருந்துச்சு, டிக்ளேர் இருந்துச்சு. ஆனாலும் இருந்தாலும் அம்ரித்சர்ல இருந்த அதிகாரிகள் அங்க போய் அவங்களுடைய எம்இஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து உடனடியாக அவங்கள வந்து பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து பாராளுமன்றம் நடந்துச்சு. இந்த பாராளுமன்றத்துல காலையிலேயே அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து சுவமோட்டோவாக நான் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து திரு ஜெய்சங்கர் சொல்லி அதுக்குரிய நடவடிக்கையை வந்து பட்டியலிட்டு நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யறது ஓகே, நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யறது ஓகே. இப்போ அடுத்த பேட்ச் இப்போ ஒரு 100 பேர் 120 பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பேட்ச் இந்தியர்கள் வரும்போது விலங்கு இல்லாம வருவார்களா? அதை குறைஞ்சபட்சம் என்ஷூர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நான் சொன்னேன். 104 பேர் முதல் கட்டமாக வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து நாம் உடனடியாக அமெரிக்காவை தொடர்பு கொண்டு அவர்களோடு வந்து இத பத்தி பேசியிருக்கிறோம் அப்படின்னு திரு ஜெய்சங்கர் சொன்னதை பார்லிமெண்ட்ல அவர் சொல்லியிருக்காரு. அது அறிக்கையாவே அவர் வந்து சமர்ப்பிச்சிருக்காரு. அப்ப 24 மணி நேரத்துக்குள்ளார, ஏன்னா பிளைட்ல இருந்து கிளம்பும் போது உள்ளுக்குள்ளார என்ன நடந்துன்றது நேற்று மத்தியானம் 4 மணிக்கு 5 மணிக்கு அவங்க ஏர்போர்ட் விட்டு வெளியில வரும்போதுதான் தெரிஞ்சது. 1-2 பேர் வந்து சொன்னாங்க. அதன் காரணமாக 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க தகவலை பதிவு பண்ணிட்டோம். இன்னமேட்டு இது மாதிரி வரக்கூடாது அப்படின்றத நாங்க வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். அந்த 2012க்கு பிறகு நீங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய ஐசிஐ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக நாங்கள் வந்து டெவலப்மென்ட் இருக்கான்னு பாப்போம். நாங்க வந்து முதுகெலும் பெற்றாகுதுன்னு சொல்றது வந்து சரியான ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்காது அப்படின்னு நண்பர்கள் கேட்போம். மற்றவர்கள்ட்ட போயிட்டு வந்தேன். நான் திரு சுரேஷ் அவர்கள்ட்ட கேட்கணும் நினைக்கிறது, இந்த விலங்கு மாற்றுறதுங்கிறது ஒரு யூஷுவல் நடைமுறையா, ஸ்பெஷல் இல்ல ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஏதாவது பரபரப்பா செய்யறாங்க? இதுல வந்து இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னா உடனே என்ன சங்கின் பேர் கொடுத்து கனடாலேருந்து வந்து சங்கின் சொல்ல போகிறாங்க. நான் சங்கியும் கிடையாது, ட்ரம்ப்பு கவர்மெண்ட்டும் கிடையாது. நான் ஒரு ஊடகங்களை நடுநிலைமையாக சொல்கிறேன். நான் இந்தியாவை தவிர வெளிநாட்டில் எங்கே போனீங்கனாலும் ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு விலங்கு போகிறதுன்றது ரொம்ப காமன். அது தவிர இவங்க இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனும் அன்றைக்கி அவர் ராபர்ட் சொன்ன அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனும் வேறு. இன்றைக்கி வந்து வந்தவங்க எல்லாம் பஞ்சாபிஸ் அதிகமாக வந்ததெல்லாம். இந்த ஃப்ளைட்டை அமிர்தசரஸ் கொண்டு போகிறதுக்கு காரணமே அதில் வந்தவங்க நிறைய பேர் வாண்டட் லிஸ்ட்டில் உள்ளவங்க. எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து வாண்டட் லிஸ்ட்னா அதாவது அங்கே சட்டவிரோதமாக போனதோட மட்டும் இல்லாமல் அங்கே போய் சில கிரைமில் மாட்டி அங்கே கிரைம் பண்ணது மாத்திரம் இல்லை, இந்தியாவில் அந்த வாண்டட் லிஸ்ட்டில் உள்ளவங்க நிறைய பேர் போயிட்டு அங்கே போய் பதுங்கியிருந்தவங்க. எனக்கு கிடைச்சது அதிகாரப்பூர்வமான தகவல்னு சொல்ல மாட்டேன். எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து இது வந்து இப்போ பிஜேபியோ யாரோ விட்டுடுங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சிலேருந்து இவங்களுக்கு வந்து இவங்க இப்போ நிறைய பேர் வாண்டட் லிஸ்ட்டில் உள்ளவங்க வந்ததுனால அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. அது தவிர இங்கே வரவங்கெல்லாம் யாரும் கல்யாண விருந்துக்கு வரல, அவங்க எல்லாம் நாடு கடத்தப்பட்டு வராங்க. ஓகே, நாடு கடத்தப்பட்டு கூட நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு வராங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது. அவங்க ஃப்ளைட்டில் வந்து ஏறி உட்காந்ததுக்கப்புறம் 10 பேர் உள்ள இருக்குன்னு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டால் ஃப்ளைட்டுக்கு என்ன ஆகுது, யாருக்கு என்ன பொறுப்பு, பைலட் என்ன பண்ண முடியும்? இப்போ 200 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் போட முடியுமா? இதெல்லாம் வந்து கணக்கு. அதுக்காக 12 மணி நேரம் விலங்கு போட்டு இல்லை, உங்களுக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே அவங்க விலங்கு போட்டு தான் அனுப்பிச்சாங்கன்னு தெரியுமா? ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் எப்போது டிபார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிவிலியன் ஏர்க்ராஃப்டில் வரும்பொழுது
பாஸ்போர்ட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பாஸ்போர்ட் வந்து கேப்டன்கிட்ட போயிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேண்டி எஸ்கார்ட் ஆஃபீஸர் போய் கடைசி ரோவில் போயிட்டு இந்த டிபோர்ட் பண்ணவங்கள உட்காந்து வைப்பாங்க. அந்த டிபோர்ட் பண்ணுறவங்களோட மனநிலையை பொறுத்து, அவங்களுடைய குற்றம் செஞ்சதை பொறுத்து, அவங்களுக்கு விலங்கு போடுறதோ விலங்கு போடுறதோ, அவங்க மற்றவங்களுக்குலாம் எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு பார்த்து தான் விலங்கு போட்டு உள்ளே உட்காந்து வைப்பாங்க. 99% எல்லாருமே சீரியஸ் கிரிமினல்ஸ் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்ப காங்கிரஸ் அதான் கேக்குது, அவங்க எல்லாம் என்ன தீவிரவாதியா? அவங்க ஏதோ பொழப்பு தேடி இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனா ஏதோ நல்லா இருக்கலாம்னு நினைச்சு போயிட்டாங்க. போனவங்க கிடையாதுமா, நீங்க எல்லாரும் கிடையாம இருக்கு, எல்லாம் இல்லாம இருக்கலாம். அவள சில பேர் குற்றம் செஞ்சிருக்கலாம். பட் 100 பேரையுமே நீங்க ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது, அவங்க ஃபிளைட்டுக்குள்ள அவங்க விலங்கு போட்டு தான் கொண்டு வந்தான்றதுக்கு எது ப்ரூஃபே காணுமே. இன்னைக்கு இது வரைக்கும் நான் பார்த்த ஃபுட்டேஜ்ல எதுவுமே அவங்க ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க கையில் விலங்கு போட்டிருந்தாங்கன்றதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை. அவங்க மேலே ஏற்றும் போது அது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஒரு 100 குற்றவாளி சேர்ந்து வரும்பொழுது இவங்கெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் இல்லீகலாக போனவங்க. அப்படிங்கும்போது அவங்கள வந்து விலங்கு போட்டு இந்த நடைமுறை எவ்வளவு வருஷமா இருக்கு? இது எப்போதுமே உள்ளது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். இது வந்து ட்ரம்புக்கு முன்னாடியும் இருக்கு, ட்ரம்புக்கு மோடிக்கு முன்னாடியும் இருக்கு. நான் வந்து கனடாவில் இருக்கிறவன். நான் கனடா போய் 37 வருஷம் ஆகுது. அது தவிர நான் சிஎன்என்லேருந்து எல்லாருக்கூடையும் நான் ஒர்க் பண்ணவன். நான் அமெரிக்கன் கவர்மெண்ட்டையும் கிரிட்டிசைஸ் பண்ணி நான் இது போட்டிருக்கேன். ஏன்னா 9/11 நடக்கும் பொழுது 9/11 மிஸ்ட்ரியை வந்து நான் ஃபாலோ பண்ணி நியூயார்க்லேருந்து ஆல் தி வே டு சியாட்டல் நாங்கள் கார்லேயே போனோம்னாங்க. எங்களை சுற்றி FBI கூட வந்து எங்களை ஃபாலோ பண்ணி. ஏன்னா நான் அந்த நாள் உள்ளதுனால ப்ரொசீஜர்னால சொல்கிறேன். நான் இது எங்கே போனாலும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். நீங்கள் இல்லீகலாக ஒரு கண்ட்ரிக்கு பார்டர் கிராஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து விலங்கு போடுங்க. இதை தவிர இன்னைக்கு விலங்கு போடுறது அவங்களோட ப்ரொசீஜர், அவங்க நாட்டு ப்ரொசீஜராக இருக்கலாம். ஆனால் வர்றது நம்மளுடைய சிட்டிசன்ஸ். இன்னைக்கு மெக்சிகோ மாதிரி நாடுகளால், கொலம்பியா மாதிரி நாடுகளால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுது. நம்மளும் ஏன் தெரிவிக்க முடியாது? இவங்க தெரிவிச்சாங்களோ தெரிவிக்காங்களோ தெரியாது. இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், இப்போ மலேசியாவில் போய் இல்லீகலாக வந்ததுன்னா அவங்க வெளியில் அனுப்புறதுக்கு முந்தி அண்டர் தர் ஆக்ட் 1958/63 எடுத்து பாருங்கள். மலேசியன் இமிகிரேஷன் ஆக்டில் எடுத்து பாருங்க. அவங்க வந்து 4 சவுக்கடி, அது தவிர 6 வருஷம் 6 மாதம் ஜெயில், 10,000 ரிங்கே. முதல்ல அனுப்புறதுக்கு முந்தையே 6 மாதம் ஜெயிலில் வச்சுட்டு தான் ஜெயிலில் வச்சுட்டு சவுக்கடி கொடுத்துட்டு அப்புறம் தான் அனுப்புவாங்க. சிங்கப்பூரில் அதே ப்ரொசீஜர், மிடில் ஈஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதே ப்ரொசீஜர். இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணலை. மேபி ஃப்ளைட்டில் அனுப்பும் பொழுது செக்யூரிட்டி காரணமாக பண்ணியிருக்காங்களே தவிர இவங்க யாருமே இங்கே உட்காந்துட்டு அந்த காங்கிரஸ்காரங்களும் சரி பிஜேபிக்காரங்களும் சரி அங்கே போயிட்டு இமிகிரேஷன் ஜெயில் எப்படி இருக்கணும் யாரும் கண்ணால் பார்த்து கிடையாது. நான் பார்த்துருக்கேன். இங்கே இந்தியாவில் இருக்கிற 3 ஸ்டார் ஹோட்டலை விட அங்கே இருக்கிற இமிகிரேஷன் ஜெயிலெலாம் வந்து அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இவங்க சாப்பாடுலாம் கண்டிப்பாக இவங்க வந்து நல்லபடியாக தான் நடத்தியிருப்பாங்க. மேலே ஏற்றும் பொழுது இவங்க கையில் விலங்கு போட்டிருந்தாங்கன்னா 100 பேர் 150 பேரை ஃப்ளைட்டில் கொண்டு வரும்பொழுது அவங்க யார் என்ன பண்ணாங்கன்னு எப்படி தெரியும்? செக்யூரிட்டி பார்க்கணும் நீங்கள். ஓகே, ஸோ அந்த காரணத்துக்காக தான் பண்ணாங்களே தவிர இது இந்தியன்ஸ்னாலேயோ யாராக இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இதுதான். அவங்க பண்ணதில் தப்பு கிடையாது. ஆனால் உள்ளே வந்துட்டு அவங்க ஃப்ளைட்டுக்குள்ளே அவங்க எல்லாரும் போட்டு கொண்டு வந்தாங்களா, அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் ஒரு மீடியா மேனாக நான் சொல்கிறேன், இதில் எதுவுமே தப்பு கிடையாது. இதில் கவர்மெண்ட் ரைஸ் பண்ணுறது அது அவங்க இஷ்டம். ஓகே, கேட்போம். திரு காரை செல்வராஜ், ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கணும்ல, அவங்க இந்திய குடிமக்கள் தான், இந்தியாவுக்கு வராங்க, நம்ம ஊர் ஆளுங்க, நம்ம பாஸ்போர்ட்டு இங்கே தான் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க கிராமத்துக்கு போக போகிறாங்க. ஆனால் ஒரு குற்றம் செஞ்சுட்டு வராங்க. அங்கே வந்து சட்டவிரோதமாக குடியேறி விசா இல்லாமல் போனதே ஒரு குற்றம். அப்போது அந்த அரசாங்கம் அவங்கள அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஒரு ப்ரொசீஜர் வச்சு டீல் பண்ணுது. இதில் நம்ம என்ன தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அமெரிக்காவும் இந்தியாவும் நட்பு நாடா எதிரி நாடா? நட்பு நாடு தான். நட்பு நாடு தானே. இத்தனை பேரை வெளியில் அனுப்ப போகிறோம். 7,25,000 பேர் லிஸ்ட்டு போட்டாங்க. இப்போ ஒரு 20,000 பேர் இறுதி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த முதல்ல 104 பேர் அமைச்சிருக்கிறாங்க. குற்றமிழைத்தவர்கள் சட்டப்பூர்வமாக இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக அந்த நாட்டில் தங்கியிருந்தவர்கள், அவர்கள் எந்த நாட்டிற்கு குடிமக்களும் அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? நம்ம குழப்பிக்கவே வேண்டாம். அதெல்லாம் இயற்கை, அது நடைமுறை, அப்படித்தான் வர வேண்டும். நம்ம இங்கே பங்களாதேஷில் வங்காளத்திலேருந்து வந்தவங்களை வெளியேற்றணும் நம்ம பேசலையா? அஸ்ஸாம்லேருந்து வெளியேற்றக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச யாரையுமே வெளியேற்றல. நம்ம வந்து அகதிகளை தான் உட்கார வச்சிருக்கிறோம். அது வெளியேற்றத்துக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது எல்லா நாடும் எடுக்க வேண்டிய முயற்சி தான். நான் தவறுன்னு நான் சொல்ல வரல. இதில் நான் ஒரு இந்திய குடிமகனாக வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு இந்த 104 இந்தியர்கள் கையில் மாட்டிய விலங்காக நான் பார்க்கல. பாரத மாதாவின் கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு பாரத மாதா கண்ணீர் விட்டு அழுகிற காட்சி தான் என் மனசில். அதுக்கு என்ன காரணம்?
காங்கிரஸ் ஆட்சியிலே போட்டாங்களாமே சார், அப்ப எங்க சார் போனீங்கன்னு கேக்குறேன். காங்கிரஸ் ஆட்சியில கை விலங்கு போட்டு கை காலுக்கெல்லாம் விலங்கு போட்டு சார், இது வந்து அமெரிக்காவோட எஸ்ஓபி சார், இது இந்தியா செய்யற எஸ்ஓபி இல்ல. சொல்றேன், அப்ப அவங்க வந்து இங்க மோடி இருக்காரா மன்மோகன் சிங் இருக்காரான்னு பார்க்க போறது இல்ல, அனுப்பும் போது ஒரே மாதிரி இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? நட்பு நாடுகளாக இருக்கிற 2 நாடுகள் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிற அளவிற்கு மோடியும் ட்ரம்பும் நெருக்கமாக இருப்பவர்கள், அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போய் நீங்களும் பண்ணிருக்கலாம்ல. இல்ல எங்க பண்ணிருக்கலாம்? யூபிஏ ஆட்சியிலே அந்த எஸ்ஓபியை மாத்திருக்கலாம்ல. நீங்க இப்ப நடந்த விஷயம் பூரா விஸ்வகுருவுக்கும் மன்மோகன் சிங் நேரு மன்மோகன் சிங்கை குறைச்சு மதிப்பிடுறீங்களா? பாஜக குறைச்சு மதிப்பிடுறாங்க. நேரு ஆட்சியை குறை, ஒரே நிமிஷம், நேரு ஆட்சியை குறை சொல்றாங்க. மன்மோகன் சிங் எந்த ஆட்சியை இவங்க காங்கிரஸ் ஆட்சியை குறை சொல்லாம, எந்த சப்ஜெக்ட்லயாவது பழைய விஷயங்களை குறை சொல்லாம அவங்க பேசியிருக்காங்களா? அவங்களாம் இன்ஃபீரியர் பிரைம் மினிஸ்டர்ஸ்னே அவங்க சொல்ற மாதிரி எடுத்துக்குங்க. நீங்க விஸ்வகுரு இல்ல, அப்படின்னு 56 இன்ச்சு மார்பை திறந்து நிற்கிற அனுமான் இல்ல, நட்பு இல்ல, ட்ரம்பை கட்டி பிடிச்சி தேர்தலே பிரச்சாரம் பண்ண போனீங்கல்ல, ஒரு நட்பு நாடு. பிரச்சாரம் என்ன பண்ணிருக்கலாம்? கவனமா சொல்லணும், பிரச்சாரம் பண்ண போகும். இதுல எதுக்கு நோபடி கேம்பெயின் ஃபார் ட்ரம்ப்? என்னங்க நடந்தது நமக்கு தெரியும், வெளிப்படையா சொல்லலையே தவிர போன தடவை தேர்தல் இப்படிலாம் நம்ம யூஃபமிசம் வச்சு நம்ம பேசக்கூடாது. இது வந்து டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப். பத்திரிகைகள்ல எதற்காக அங்கே மோடி போனார் தேர்தல் நேரத்திலே, அங்கே இந்தியர்களுக்கும் ட்ரம்புக்குமான ஒற்றுமை என்ன ஏற்படுத்தினாருங்கிற நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி தான் இது. நீங்க வெளிப்படையா வந்து பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு வர்றாரு செய்தி தொடர்பாளரான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்னு நானும் சொல்ல மாட்டாங்க. என்ன நடந்ததுன்னு தானே நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ 104 பேரும் குற்றவாளிகள் என்று சொல்லியிருந்தால் என்ன செய்திருக்கலாம்? நட்பு நாடாக இருக்கிற பட்சத்தில் வெளியேற்ற போகிறோம். இந்த 104 பேரில் 19 பேர் பெண்கள். 19 பேர் பெண்கள். நம்ம கனடாவிலேருந்து வந்திருக்கிற சுரேஷ்க்கு ஒரு செய்தி, 66 பேர் குஜராத்திஸ், 33 பேர் ஹரியானாவை சேர்ந்தவர்கள், மற்றவங்க தான் இவர் சொல்கிற பஞ்சாப். இப்போ அவர்கள் குற்றவாளிகளாக இருந்து தீவிரவாதி தன்மை கொண்டவர்கள், குற்றம் அதிகமாக இழைத்தவர்கள், அவங்க வந்து வேலை செய்கிறத தாண்டி அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பயணித்தவர்கள் என்று இருந்தால் அவர்கள் கைகள் கால்கள் விலங்கு போட்டு கொண்டு வரதில் தப்பே கிடையாது. அதை நான் மாற்று கருத்தே சொல்ல. அப்போ நீங்கள் என்ன செய்திருக்கணும்? இதை இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிங்களா? என்னுடைய ஒரே கேள்வி. 104 பேரை இராணுவ விமானத்தில் கொண்டு வர்றாங்க. இந்த 104 பேருடைய லிஸ்ட்டு ஜெய்சங்கருக்கு வந்ததா? வரல. வந்திருக்கும் தானே, அது எப்படி வராம? அது ஏங்க சொல்லலை? அப்போ இந்த குற்றவாளிங்கிறது தீவிரவாதிங்கிற பேச்சே இல்லை. இப்போ அவர் பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்கணும் இல்லை? நம்மளா எடுத்து ஒரு விஷயத்தை பேச முடியாது இல்லையா? அவர் என்ன சொன்ன பார்லிமெண்ட்டில், இது எஸ்ஓபி, இது அப்படித்தான், அவர்கள் கைவிலங்கு எடுப்பது அமெரிக்காவினுடைய சட்டம். அவர் ஆச்சாரி வந்து நம்ம ஆசீர்வாதம் ஆச்சாரி ரொம்ப அறிக்கையை வச்சுட்டு படித்தார். வி ஆர் அப்ரோச்ட். எப்போ? எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு, கைவிலங்கிட்டு வந்ததற்கு பிறகு, இங்கே வந்து இறங்கினதுக்கு பிறகு கூட அவர்கள் ஊருக்கு அனுப்புறதுல வந்து முறையான வண்டி வசதி ஏற்படுத்தி கொடுக்காம உடஞ்சு போன வேன்ல ஏற்றி அமைச்சிருக்காங்க. அந்த செய்தி வந்திருக்குது. கொலம்பியா எதிர்ப்பு தெரிவித்தது, இன்னொரு நாடு எதிர்ப்பு தெரிவித்தது, கொலம்பியா தன்னுடைய விமானத்தை அனுப்பியது. இப்படி ஒரு லிஸ்ட் வந்திருந்தா, வெளியுறவுத்துறை வந்து முறையாக அதை அணுகி இருந்தால், அவங்க லிஸ்ட் வந்த உடனே உண்மை அந்த குற்றவாளிகளை நாங்கள் பார்த்துக்கொள்ள, லிஸ்ட்டை கொடுங்க, எங்கள் விமானத்தை அனுப்புகிறோம், உன் விமானத்தில் உள்ள வந்துட்டான்னா நீ என்ன வேணா பண்ணலாம்ல. அதெல்லாம் செய்யாமல் அவன் கொண்டு வந்து மொத்தத்தையும் கொண்டு வந்து லக்கேஜை கொண்டு வந்து ப்ளூ டாட்டை கொண்டாந்து கீழே வந்து இறக்கி போட்டு போகிற மாதிரி 104 பேர் கொண்டு இறக்கி போட்டு போயிடுவான். அதற்கு இங்கே உட்காந்து அவங்க குற்றவாளி, அவங்க அறிக்கை கொடுத்துருக்காரு, ஜெய்சங்கர் பேசுவார் என்று நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெட்கப்பட வேண்டாம். என்ன ஜெய்சங்கர் சொன்னார்? ஜெய்சங்கர் 2 விஷயங்களை சொன்னார். வி ஆர் அப்ரோச்ட், இது அமெரிக்காவினுடைய சட்டம், இது 2009, 12, 14, 16 நடக்கலையான்னா நடந்ததுன்னா நீங்க விஸ்வகுருங்க. உலகத்துல போய் எல்லா நாடுகளையும் பட்டம் வாங்குறீங்க, பதவி வாங்குறீங்க, அவார்டு கொடுத்து அள்ளி அள்ளி தெளிக்கிறான். உங்களுடைய ராஜ்ய உறவு என்னாச்சு? மேம்பட்ட உறவாக இருந்திருக்க வேண்டிய உங்க உறவு. காங்கிரஸ் கட்சியை குறை சொல்வதை இந்த விஷயத்தை நிறுத்துங்க முதல்ல. உங்களுடைய அறியாமை, உங்களுடைய இயலாமை, ஒரு அரசாங்கத்திட்ட ரிப்போர்ட் வந்து அவங்கள நம்ம விமானத்துல கொண்டு வந்து உரிய மரியாதையை இந்த இந்திய குடிமகனுக்கு கொடுக்காத நீங்கள் காங்கிரஸை பற்றி பேசக்கூடாது. காங்கிரஸை பற்றி பேச மற்றவங்க பதில் சொல்லட்டும். இல்ல, இதுல காங்கிரஸோ பிஜேபியோ விடுங்க. இங்க புற்கோயில போய் சண்டை போட்டாங்கல்ல, அப்ப இருந்த கவர்மெண்ட் யாரு? அப்ப இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே. இப்ப 2 வருஷமா நான் கனடால இருக்கேன், யூஎஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு அங்கே செக்யூரிட்டி கிடையாது. ஏன் தெரியுமா?
இங்க இருக்கிற காலிஸ்தான் இதனால எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அங்க லோக்கல் இருக்கிற போலீஸுக்கும் தெரியாது. எங்க செக்யூரிட்டி கஷ்டம். எவன் கெட்டவன் எவன் நல்லவன் தெரியாதுன்னு சொன்னாலே அமெரிக்காவினுடைய சட்டம் அவங்களுடைய எபிலிட்டியை குறைச்சு போடுறீங்க. இந்தியாவுக்கு தெரியாதா? உலகத்துல இருக்கிற தீவிரவாதிகள் இங்க பக்கத்துல பெங்களூர்ல வந்து சென்னையில வந்து ஒரு சின்ன அலுவலகத்துல பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சொல்ல முடியாதா? அவங்களுடைய ரெக்கார்ட் இருக்கா? இப்ப அமெரிக்காவுடைய சட்டம் அவ்வளவுதானா? அமெரிக்காவுடைய திறமை அவ்வளவுதானா? அவங்களுடைய எபிலிட்டி அவ்வளவுதானா? அந்த லிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. இங்கே வரவங்க நல்லா அவங்க பிடித்தோல் அவமானத்தால் வெட்டி பேசுறேன். வரேன் திரு சுரேஷ். திரு ஆச்சாரி பதில் சொல்ல விரும்புறீங்க. அதாவது செல்வராஜன் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. ஆனா நம்ம வந்து இங்க குழாயடி சண்டை போடுறதுக்காக வரல. இந்த நம்மளோட விவாதத்தின் மூலமாக நம்ம இந்த சேனல்ல பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து செய்தி சொல்லணும், அதுதான் முக்கியமா. அதனால வந்து கொஞ்சம் அமைதியா நம்ம இதை வந்து விவாதம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து முதல் தடவை என்ன சொன்னீங்க அப்படின்னா, அங்கிருந்து வந்தவங்களுக்கு வந்து இங்கே சரியான வசதிகள் செய்யப்படவில்லை அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து மிக மிக தவறான தகவல். அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக அம்ரிட்சர்ல விமான நிலையத்துல இறங்கினதுனால அம்ரிட்சர்ல பஞ்சாப் கவர்மெண்ட்டை சேர்ந்த அமைச்சர் அங்க வந்து அவங்களை ரிசீவ் பண்ணாங்க. மத்திய அரசுடைய இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸ் இருந்தாங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அபிஷியல்ஸ் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் குஜராத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆகாய விமானம் மூலமாகவும், ஹரியானாவை சேர்ந்தவங்களுக்கும் பஞ்சாபை சேர்ந்தவர்களுக்கும் பஸ் வசதி மூலமாகவும் அவர்களுக்கு பத்திரமாக அந்தந்த ஊருக்கு வந்து அனுப்பப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக 2 விதமான இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் இருக்காங்க. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்காம பேசுறோம். ஒண்ணு வந்து இந்தியால இருந்து டங்கி ரூட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது இந்தியால இருந்து டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு அங்க யூரோப்பியன் யூனியனுக்கு போயிடுறது, அங்க இருந்து யூகேக்கு போயிட்டு கடல் வழியாக பல நாள்கள் வந்து பயணம் செஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல, அதாவது யூஎஸோட ஏதாவது ஒரு பார்டர் ஸ்டேட்டுக்குள்ளார அங்க நுழைஞ்சி அங்க இருந்து பல நாட்கள் 40 நாள் 50 நாள் வந்து தரைவழி பயணமாக போய் அங்க மாட்டிக்கிறாங்க. அதாவது இவங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அமெரிக்கா போகணுன்றது ஒரு பெரிய வந்து அவங்களுக்கு ஒரு கனவு. அதுவும் குறிப்பாக பஞ்சாப்ல உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய கனவு. இன்ஃபேக்ட் நீங்க பஞ்சாப் மாநிலத்துல நீங்க போனீங்கன்னா யார் யாரெல்லாம் அந்தந்த யூஎஸ்ல இருக்காங்களோ அவங்களுடைய வீட்டு வாட்டர் டேங்கே ஒரு ஆகாய விமானம் மாதிரி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அது பல வருஷங்களுக்காக கனடா போகணும், அமெரிக்கா போகணும் அப்படின்னு. திரு ஆச்சாரி, நீங்க சொல்றதுல இருந்து புது கேள்விகளும் எழுது. ஒரு பிரேக் போனோம். பிரேக் போயிட்டு நான் திருப்பி கேட்கிறேன். இப்போ வந்து ஏன் அவங்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் கூட முதல்ல எழுதல, நம்ம அதையும் கேட்டாக வேணும். நீங்க 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி வரைக்கும் எல்லாம் செலவு பண்ணி இந்த இல்லீகல் ரூட்ல, நீங்க சொல்ற டன்கி ரூட்ல இங்க இருந்து போறாங்கன்னா அவங்களுக்கான போதிய வாய்ப்புகளை இந்தியா உருவாக்கவில்லையா அப்படிங்கிற கேள்வியும் கூட எழுகிறது. ஒரு திரு சுரேஷ் அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறது, ட்ரம்ப் செஞ்சாரா இவங்க செஞ்சாங்களா, அந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஏன் இவங்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியிலிருந்து நம்ம தொடங்க வேண்டியதா இருக்குல்ல. திரு செல்வராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி குஜராத் மாதிரி பஞ்சாப் மாதிரி சோ கால்ட் செழிப்பான மாநிலங்கள்ல இருந்து போறாங்க, அவ்வளோ செலவு பண்ணி போறாங்க. அதை நம்ம இங்கிருந்தே தடுத்துற முடியாதா, அந்த ரூட்லயே அதை சரி பண்ண முடியாதான்னு இருக்கு. அதுதான் இந்தியன் கவர்மெண்ட் மேலே தப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன் கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசாவில் வராங்க. நான் டொரண்டோலேயே ஒரு 10க்கு 10 ஒரு மாலில் ஒரு யூனிவர்சிட்டி பேரை போட்டு வச்சுருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு இங்கேருந்து 1500 பேர் வந்திருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா, இந்தியன் யூனிவர்சிட்டியே ஃபேக்கா? யூனிவர்சிட்டியே ஃபேக். அந்த மாதிரி அது ஒரு யூனிவர்சிட்டி தான். அது தெரியாம வராங்களா தெரிஞ்சு வராங்களா? அது இருக்குது. இங்கே இருக்கிற ஏஜென்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வெப்சைட்லாம் வந்துட்டு நான் இந்த ஸ்டுடியோவே பெரிய ஸ்டுடியோவை காமிக்க முடியும், யூனிவர்சல் ஸ்டுடியோ அளவுக்கு இந்த ஸ்டுடியோவை என்னால் காமிக்க முடியும். அந்த மாதிரி வெப்சைட்டில் பெருசாக போடுறாங்க. ஏஜென்ட்லாம் கமிஷன்ஸ்க்காக பண்ணுறாங்க. இங்கே வந்து ஏஜென்ட்டுக்கு யார் கமிஷன் கொடுக்குறாங்க? அந்த யூனிவர்சிட்டி கமிஷன் கொடுக்குது. அதை தவிர இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ ஆச்சு. இப்போ நான்லாம் போகும்போது கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்காக போயிட்டு அங்கே வேலை செஞ்சு உட்காந்துருக்கோம். என்ன மாதிரி 35-37 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்கலாம், எனக்கு முன்னாடி நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களாம் இருக்காங்க இங்கே. அவங்களாம் உண்மையிலேயே படிக்கிறதுக்காக போனாங்க, வேலை செய்கிறதுக்காக போனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. இப்போ வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற பையனோ பொண்ணோ கனடாவில் இருக்கான், உன் பொண்ணு எங்கே இருக்கா, அமெரிக்காவில் இருக்காளா, கனடாவில் இருக்கான்னு கேட்டு 15 லட்சம் 25 லட்சம்லாம் சும்மா காசை கொடுத்து விட்டு அனுப்புகிறாங்க. இங்கே வந்துட்டு அந்த 15 லட்சத்தை வச்சு இங்கேயே கொஞ்சம் இங்கேயே நல்லா இருக்கலாம். நான் அதான் அங்கே வரவங்க ஒவ்வொருத்தையும் சொல்கிறது அதுதான். இதை தவிர நம்ம நாட்டுக்கு அவமானம் கொண்டு வர மாதிரி எத்தனையோ பேர்லாம் பண்ணுறாங்க. எவ்வளோ இல்லீகல் விஷயம். இங்கே ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி அங்கே போயிட்டா, நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன், நான் 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி அங்கே போயிடுறேன், அங்கே போனால் அப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கை கிடையாது.
கிடையாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வருஷத்துல நான் 5-6 மாசம் இந்தியாவில் இருக்கேன். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்தியா இருக்கிற சூழ்நிலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. இந்தியா இருக்கிற சூழ்நிலை அப்படி அங்க அந்த டங்கி ரூட்ல போறவங்க அங்க என்ன மாதிரி வேலை செய்யறாங்க? அங்க போயிட்டு இல்லீகலா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு அங்க இப்போ அமெரிக்காவிலே கனடாலே எடுத்துட்டீங்கன்னா சில மாகாணத்துல மினிமம் வேஜஸ்னு இருக்கு. ஓகே. மினிமம் $15. $15 ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு. அவருக்கு இந்திய ரூபாயில எவ்வளோ? $15 இப்போ அமெரிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ₹82. 82 into 15 எனக்கு மைண்ட் சரியா வேலை செய்யல. உடனே $1000 வச்சுக்கோங்களேன். $1000 வச்சுங்க ஒரு அவருக்கு. ஒரு அவருக்கு அப்போ ஒரு நாளைக்கு $8000 சம்பாதிக்கலாம். $8000 சம்பாதிக்கணும் வச்சுங்க. அது வந்து லீகலா வேலை செய்யறவங்களுக்கு. இல்லீகலா போறவங்களுக்கு இவங்களை எம்ப்ளாய் பண்றதெல்லாம் இந்தியன் தான். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது பாதி. அங்க ஒரு இந்தியர் கடை வச்சிருப்பாரு, அவர் வந்து இவங்களை இல்லீகலா வேலைக்கு சேர்த்துக்குவாரு, பாதி சம்பளம் கொடுத்துருவாரு. பாதி சம்பளம் தான் கொடுப்பாரு. அவர் ஒரு ரூம்ல 15 பேரை போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. இங்க இந்த அங்காடி தெரு படம் வந்து பாத்தீங்களா, அதுதான் நான் கேட்க வந்தேன். அதை விட மோசமான சூழ்நிலை தான் இருக்கிறவங்க. நம்ம அங்காடி தெருக்கு சவுத்ல இருந்து கூட்டு வர மாதிரி இங்க இப்ப பஞ்சாப்ல இருந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்களுடைய இங்க எல்லாரும் இங்க பேசுறவங்க எல்லாரும் எத்தனை வாட்டி வெளியூர் போயிருக்காங்க, எத்தனை நாள் அங்கே போய் இருந்திருக்காங்க, எல்லாரும் பார்த்துருக்காங்க. இவங்க எல்லாரும் மனித. அப்போ வந்து ஒரு நாளைக்கு $500 கிடைக்குமா உங்களுக்கு? $500 கிடைச்சா பெரிய காரியம். இது எல்லாம் ப்ரொசீஜர் தான். நாளைக்கு $500 என்ன ஒரு மாசத்துக்கு 15,000-20,000 15,000 சம்பாதிக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். ஸ்விக்கி டெலிவரி பண்றவங்களே எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அதான் சொல்றேன். நீங்க அங்க வந்து குளூர்ல அவங்க கஷ்டப்பட்டு எத்தனை பேருக்கு நான் ஷூ வாங்கி கொடுத்து அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குதா? இங்க அங்க போனா இவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியாம போறாங்க. இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறதுன்னா எங்களுக்கெல்லாம் மரத்தில் அங்கே வந்து டாலர் காய்க்குது, நாங்கள் எல்லாம் அங்கேருந்து மரத்துலேருந்து பறிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் நினச்சிருக்காங்க. நான் ஒன்று கேட்குறேன், இத்தனை பேர் பிஜேபி காங்கிரஸ்காரங்க எல்லாரும் மனித உரிமை போச்சுன்னு கத்திட்டு இருக்காங்களே, ஒரு வாரம் முந்தி இங்கே யாரோ மினிஸ்டர் ரோடில் போகிறாங்க, ஒரு மணி நேரம் என்ன டிராஃபிக்கில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இங்கே அந்த 1 மணி நேரம் டிராஃபிக்கில் நிற்கும்போது எக்கனாமிக் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எத்தனை பேர் லேட்டா வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம மனித உரிமை என்ன ஆகுது அங்க? இங்க நாட்டுல உங்க ஊர்ல மனித உரிமை நடக்க தெரியல. சும்மா 100 பேரை வந்து அவன் இல்லீகலா வெளியூர்ல போனவன திருப்பி கூட்டிட்டு வந்தான், அமெரிக்கன் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படி சொல்லிட்டு கத்துறீங்களே. உங்க மினிஸ்டர் எல்லாம் போய் இங்க இருக்கிறவங்க யாருக்காவது தைரியம் இருக்கா? ஏன் இந்த மாதிரி ரோட்ல 1 மணி நேரம் நிறுத்தி வச்சிருக்காங்கன்ட்டு. இன்னொன்னு சொல்றேன், அமெரிக்காலேயோ கனடாலேயோ எப்போ திரும்ப அந்த மாதிரி டிராஃபிக் நிறுத்துவாங்க? ஒரு சவ ஊர்வலம் போகும்போது அவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரன் இருந்தாலும் சரி அவனோட கடைசி முறையாக அவன் போகிறான்னு சொல்லிட்டு அப்போ தான் மரியாதை கொடுத்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன டெய்லி சவ ஊர்வலமாக போயிட்டு இருக்கீங்க? பிரசிடென்ட்க்கு மினிஸ்டர்லாம் அங்கே நிறுத்த மாட்டாங்க. பிரசிடென்ட் எல்லாம் வந்தால் கூட 5 மினிட்ஸ் முன்னாடி நிறுத்துவாங்க. ஈவன் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தால் கூட செக்யூரிட்டி காரணமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி ரோட்டில் நிறுத்துவாங்க. அன்னைக்கு இங்கே என் ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்டார், அங்கெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க ரோட்டில் மினிஸ்டர் போகும்போதுன்னு. அவருக்கு நான் இங்கே சாட் போட்டு காமிச்சேன், இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம கொஞ்சம் டைக்ரெஸ் ஆகிறோம், வேறு விஷயங்களுக்கு போகிறோம். பட் இங்கேருந்து இந்த சட்டவிரோதமாக போகிற இந்த ஏஜென்ட்ஸ் மூலமாக போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்கெட் ஒரு சிஸ்டம் ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அதை நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியாதா? இந்திய அரசு அதுக்கு இது எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவங்க அந்நிய செலாவணி வாங்குறாங்க இல்லையா, ஆர்பிஐ வந்து கேட்கணும் யார் போகிறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன. ஆர்பிஐ மூலியமா இவங்க இமிகிரேஷன், அதாவது 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க டூரிஸ்ட்னு சொல்லில போறாங்க, அவங்க பார்க்கணும் இல்லை. இப்போ டூரிஸ்ட்னா போச்சுன்னா உங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்தது எவ்வளோ இருக்குன்றது ஈஸியாக கேட்கலாம் இல்லையா. அது தவிர எஸ்எஸ்எல்சிக்குள்ளே படிச்சிருந்தவங்க 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் ஐ திங்க் இங்கே இந்தியாவிலேருந்து இமிகிரேஷனில் போகும்போது ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கிறேன். என்ன அது ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த மாதிரி இங்கேருந்து வெளியில போறதுக்கு முந்தி இங்க யூனிவர்சிட்டிலாம் வாங்குறாங்க இல்லையா, யூனிவர்சிட்டி வாங்கும்போதே இவங்க இந்தியன் கவர்மெண்ட்டே முதல்ல செக் பண்ணும் இந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து ஆத்தன்டிகேஷன். ஏன்னா அவங்க கான்சுலேட் வச்சிருக்காங்க, கான்சுலேட் இருக்கு இல்லையா, கான்சுலேட் இருக்க செக் பண்ணும். அங்கே இருக்கிற இந்தியன் கான்சுலேட்டும் சரியா வேலை பார்க்கறது கிடையாது. இங்கே இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் ஒருத்தர் பிஜேபி காங்கிரஸ் காமிக்கிறது. அங்கே வந்து 2 வருஷமா நாங்கள் டொராண்டோவில் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வெள்ளக்காரன் வந்து சொல்லிட்டு போகிறான், எவனா வந்து தொட்ட வெள்ளக்காரன் வந்து எனக்கு சொல்கிறான். ஆனால் அது ஏன் சார் குறிப்பாக குஜராத்லேருந்து போகிறாங்க, பஞ்சாப்லேருந்து போகிறாங்க? நம்ம இதெல்லாம் வந்து எவ்வளோ வளர்ந்த மாநிலங்கள், செழிப்பாக அங்கே பஞ்சாபில் 5 நதி ஓடுது, அவ்வளோ விவசாயம் நடக்குதுன்னு சொல்கிறோம். பஞ்சாப்லேருந்து வரவங்க வந்து நான் வந்து யாரையும் குறை சொல்றேன், பஞ்சாப்லேருந்து நிறைய பேர் நல்லவங்களும் போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பஞ்சாபோ குஜராத்தோ இவன் ஆந்திராலேருந்து நிறைய பேர் வராங்க, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. இதெல்லாம் இப்போ வந்து 100 பேர்ல சவுத்தில் யாருமே பெருசாக இல்லை வரல. ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் காரணம் இல்லை இன்னொன்று வந்து இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணி இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே முதல்ல இது ஒரு லிஸ்ட்ல இருந்திருக்காங்க, ஏற்கனவே செலக்ட் பண்ணிருக்காங்க மாத்திரம் கிடையாது. ஒருத்தவங்களை அவ்வளோ ஈஸியாக டிபோர்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒருத்தவங்களை டிபோர்ட் பண்ணணும்னா ஹியூமானிட்டேரியன் அண்ட் கம்பேஷனேட் கிரவுண்ட் ஒரு லாஸ்ட் சான்ஸ் ஒன்று இருக்கு. அவங்க லோக்கல் லாயராக போயிட்டு இது ஒரு ப்ரொசீஜரா கேஸ் நடக்கும். இவங்க எல்லாருமே வந்து இப்போ இவங்க முன்னாடியே கேஸ் நடத்தி தீர்ப்பானவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா வாண்டட் லிஸ்ட் அங்கேயே கிரைம் ஏதாவது பண்ணி வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். இல்ல இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து லிஸ்ட் போயிருந்துருக்கலாம்.
அது நமக்கு தெரியாது. அது தெரியாம இந்த நிகழ்ச்சியை ஒரு அரசியலாக்குறது ரொம்ப தப்பு. ஓகே ஓகே, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எழுப்பியிருக்கீங்க, நம்ம கேட்போம். திரு ஆச்சாரி, இந்த ஏஜென்ட்ஸை கட்டுப்படுத்துறதுக்கும் இல்லை அவங்க இங்கேருந்து போக விடாமல் செய்யறதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு பிளாக் எக்கானமி மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதை கவனிக்கணும் இல்லையா குறைஞ்சபட்சம்? அதாவது நம்ம நண்பர் சுரேஷ் வந்து சரியான ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க. அதாவது இவங்க போறாங்க இல்லைங்களா, இவங்க எப்படி போறாங்க அப்படின்றத பத்தி தான் அந்த டங்கி ரூட்டை பத்தி நான் சொன்னேன். அதாவது இவங்க வேலை வாய்ப்பு தேடி ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இமிகிரேஷன் கிளியரன்ஸ் ரிக்வயர்டு நாட் ரிக்வயர்டு அப்படின்னு கேட்டகரி. இப்ப நம்மளாம் வந்து 10ஆம் கிளாஸ் வரை பாஸ் பண்ணிட்டோம், 12 பாஸ் பண்ணிட்டோம் காலேஜ்னா நமக்கு வந்து இமிகிரேஷன் கிளியரன்ஸ் நாட் ரிக்வயர்டுன்னு நம்மளோட பாஸ்போர்ட்ல ஒரு இடத்துல சீல் எடுத்துப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து சீல் இருக்காது. வேலைக்கு போகும்போது அந்த இதை வந்து நம்ம வாங்கி ஆகணும். ஆனா இவங்க வந்து வேலை கேட்டு போறது இல்லை, போறதே நான் வந்து டூரிஸ்ட் பர்பஸ்க்காக தான் போறேன். அதாவது இந்தியாவோட எல்லையை விட்டு நான் போயிட்டேன்னா என்னுடைய ஏஜென்ட் யாரு 40 லட்சம் 50 லட்சம் ஈவன் 1 கோடி ரூபாய் வாங்கினவங்க கூட ஏதாவது ஒரு பாதையில என்னை வந்து எப்படியாவது கொண்டு போய் அதை போட்லயாவது ஏற்றி கொண்டு போய் என்னை வந்து அந்த ஏஜென்ட் பிடிங்க சார், உள்ள குழம்பு அந்த ஏஜென்ட் அங்க உள்ளவங்க புடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்க தானே சார் இருக்காங்க ஏஜென்ட், இங்க இருந்து தானே சார் அனுப்புறாங்க எல்லாருமே இங்க இருந்து அனுப்புறாங்க. பட் அவன் இங்க இருந்தா தானே நீங்க புடிச்சு ஜெயில போட முடியும். அவன் ஆஃப் ஷோர்ல இருக்கான். அவங்க எப்படி பிடிக்கிறது? சரி, அவங்களுக்கான நெட்வொர்க் ஆளு பட அம்பு எல்லாம் இங்க இருக்கும்ல. அதாவது அவன் என்ன சொல்றான், நீ எப்படியாவது இந்தியால இருந்து வெளியில வந்துரு, மீடியா நான் பாத்துக்கிறேன், எனக்கு வந்து எத்தனை டாலர் கொடுத்துரு அப்படின்னு இவன் நம்புறான். இன்ஃபேக்ட் வந்து இப்ப வந்தவங்கள வந்து கண்ணீர் வெடிஞ்சு வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நடக்கும் போது பல பேர் இறந்து கிடந்ததை வந்து பார்த்தேன் சார், எனக்கு பயந்து போயிட்டேன் நானு. நான் வந்து அந்த பாதையை அவர் வந்து சொல்றாரு, அந்த ஒரு சர்தார் அந்த பஞ்சாப்ல இருந்து அவர் எடுத்த ரூட் வந்து எங்கெங்கயோ போகுது. அதாவது உலக மேப்லயே புது புது ரூட்டு. கட்டார் போறாரு, அதுக்கப்புறம் பிரேசில் போறாரு, அதுக்கப்புறம் பெரு, அதுக்கப்புறம் கொலம்பியா, அதுக்கப்புறம் பனாமா, அதுக்கப்புறம் நிக்கராகுவா, அதுக்கப்புறம் மெக்சிகோ. அங்க இருந்து பார்டரை கிராஸ் பண்றாரு, அரெஸ்ட் ஆயிடுறாரு, இப்ப கொண்டு வந்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க. இந்த 104 பேர் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த 104 பேரும் இது மாதிரி போனவங்க. இது இல்லாம ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்க என்ன ஓவர் ஸ்டே கேட்டகரியில இருக்காங்க. 7,25,000 பேர் ஓவர் ஸ்டே. அதாவது ஒரிஜினலா போனாங்க, விசா வாங்கிட்டு போனாங்க, விசா எக்ஸ்பயர் ஆயிட்டு அங்கேயே இருக்காங்க, ஆயிடுச்சு, அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவர் சார் சொன்னது மாதிரி நான் வந்து $1 வந்து இங்க வாங்கினா இந்திய மதிப்புல 85 ரூபாய் ஆக மொத்தம் எனக்கு நான் இங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறேன், என்னுடைய அமெரிக்க கனவு வந்து இங்க ஃபுல்ஃபில் ஆகுது, அதனால நான் இங்கே இருக்கிறேன். அவங்களையும் வந்து பட்டியல் போட்டிருக்காங்க. அடுத்த கட்டமா அவங்களும் வர போறாங்க. ஏன்னா ட்ரம்ப் தெளிவா சொல்லிட்டாரு, இங்க நான் வந்து யாரையுமே வச்சுக்க போறது இல்ல, அவங்க நாட்டுக்கு வந்து நான் திருப்பி அனுப்பி இல்ல. நான் திரும்ப கேட்க முயற்சிக்கிறது, இதை எப்படி தடுக்க போறோம், அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இப்ப குஜராத்ல இருந்து 50-60 பேர் இப்ப இந்த பேட்ச்ல மட்டும் வந்திருக்காங்க. அப்போ வந்து நீங்க வந்து அது குஜராத் மாடல் வளர்ந்த மாநிலம் நம்ம சொல்லக்கூடிய இடம். அப்ப அவங்க போறதை எப்படி தடுக்க போறோம்ன்ற கேள்விக்கு பதில் வேணும்ல. குஜராத்ல இருந்து 33 பேர் போனவங்க திருப்பி வந்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி குஜராத் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாதம், பஞ்சாப் வந்து அதை விட வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம். அங்க வந்து ஏன் அப்படின்னா இந்த கனவு how do we stop? ஏன்னா இதுல வந்து அவங்களுமே விக்டிம்ஸா இருக்காங்க, அவங்களுமே ஏஜென்ட்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் போயிட்டாரு, ஏதோ ஒரு காரணத்துல எப்படியோ யாரையோ புடிச்சு செட்டில் ஆயிட்டாரு, கூட வர அண்ணன் தம்பி அவங்க சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் எல்லாரும் ஈவன் பெண்களை கூட கல்யாணமே பண்ண. உங்களுக்கு இன்னொன்னு ஆக்சுவலி நம்ம அதை பத்தி விவாதிக்கல. நீ இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இங்க விசா கிடைக்கும், நீ இங்க வந்துரு அப்படின்ட்டு பொய்யான ஒரு கல்யாணமே இங்க வந்து பஞ்சாப்ல நடத்தி வச்சுட்டு இருக்காங்க. அதையும் வந்து அரசு வந்து குழந்தை அமெரிக்கால பிறந்துச்சுன்னா நீ சேஃப், குழந்தை அமெரிக்கன் சிட்டிசன். அதையும் இப்ப ட்ரம்ப் மாத்திட்டாரு. ஆக என்னன்னா இந்த அமெரிக்க கனவுன்றது வெறும் கனவு. இந்தியால வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது வர இவங்க போயிட்டு இருப்பாங்க. இது மாதிரி வரதான் செய்யும். திரு ராபர்ட் குறுக்கிடவர். இல்ல என்னன்னா, நீங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 60கள் 70கள்ல யாரு இந்த அமெரிக்க கனவோட அமெரிக்காக்கு போனாங்கன்றது நம்ம கிட்ட பல தரவுகள் இருக்கு. இன்றைக்கு யாரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்கன்னு அமெரிக்காவிலையும் மற்ற நாடுகள்லயும் சொல்லிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். இன்றைக்கு யார் போறாங்கன்றது நமக்கு புரியுது. நாங்க எதிர்கட்சிகள் இங்க இந்த சட்ட விதிகளுக்கு எதிராக போனவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நாங்க இங்க வரல.
எங்களுடைய கேள்வி என்னன்னா, ஒரு ராணுவ விமானத்துல எதற்காக இவங்களை கொண்டு வரணும்ன்றதுதான் எங்களுடைய கேள்வி. ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட கைகள் கால்கள் விலங்குகள் கட்டப்பட்டு கொண்டு வரப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரு பாயிண்டா இருக்கு. அப்போ அதை எதிர்த்து ஏன் இந்திய அரசு கண்டனம் தெரிவிக்கல? இன்னும் சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு இந்த C-17 ஏர்கிராப்ட்ல வர்றதுனால $8 மில்லியன் செலவாகுது. இதே ஒரு கமர்ஷியல் சார்ட்டர் பிளைட்ல வெறும் $1 மில்லியன் தான் செலவாகுது. அப்போ அமெரிக்க அரசு வேண்டும் என்று என்னோட அதிகாரத்தை நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே $8 மில்லியன் செலவு பண்ணி C-17 உலகத்துக்கு அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமா வந்தீங்கன்னா பாருங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு. ஆமா, அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க் என்ன பதிவு பண்றாரு, நாங்க இந்தியன் ஏலியன்ஸ் வெளியேற்றிட்டோம் அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அப்போ இது எல்லாத்தையும் தட்டி கேட்பதற்கு இந்த அரசுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு தான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா இது முதல் முறை இல்ல. கொரோனா காலகட்டத்திலேயே அன்றைக்கு ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஐ வில் ரிட்டாலியேட்னாரு. இந்திய அரசு ஹைட்ரோகுளோரிக்கின் மருந்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பொழுது ஐ வில் ரிட்டாலியேட், நான் திருப்பி அடிப்பேன்னு சொன்னாரு. அன்றைக்கும் வாயை பொத்திக் கொண்டு மௌனமாக மோடிக்கு இந்த சங்கிகளும் இந்த பாஜக காரங்களும் வி வாண்ட் ட்ரம்ப் should come back னு எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால ட்ரம்ப் என்பவர் இந்தியாவுக்கு ஆதரவானவர் கிடையாது. ட்ரம்ப் எப்பொழுதும் இந்தியாவுக்கு எதிரானவர் என்பதை எங்களுக்கு நல்லா தெரியும். அத பாஜக ஆதரவாளர் போல புரிஞ்சுக்கணும்ன்றது எங்களோட பாயிண்டாக இருக்குது. அப்போ இதுல குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு வலுவான கண்டனம் தெரிவித்திருக்கணும் என்றுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கையா இருக்குது. அது கூட அரசு செயல்ன்றது எங்களுக்கு அவமானமாக இருக்கு. ஓகே, காரை செல்வராஜ் நிறைவு பகுதியில் இருக்கிறதுனால அடுத்த அரசாங்கம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதுல திரு சுரேஷ் அவர்கள் குறிப்பிட்டதில் பார்க்கும்போது நிறைய உள்ளுக்குள்ளேயே செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது, வெளியே செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது, மாநில அரசுகளும் கூட கண்காணிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே கூட புதுக்கோட்டையிலேருந்து எவ்வளோ இளைஞர்கள் மிடில் ஈஸ்ட் போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் கண்காணிப்பு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக நீ ஒன்று கவனிக்கணும், ஒன்று செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதை உணரணும். முதல்ல இப்படி தவறு நடந்திருக்கிறது, 104 பேருடைய லிஸ்ட்டை வாங்கியிருக்கணும், அவருடைய மரியாதையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணிகளை வெளியுறவுத்துறை செய்திருக்க முடியும். ஆனால் நான் உங்களை எல்லாம் விட பெரியவன் பார் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக ட்ரம்ப் அனுப்பிச்சார்னு சொன்னீங்க. அந்த எச்சரிக்கை உலக நாடுகளுக்கும் இல்லை, விஸ்வகுரு நீங்கள் இல்லை, உலகத்தினுடைய விஸ்வகுரு நான் தான் என்று வெளிக்காட்டுறது கூட அவர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு 10 நிபந்தனைகளோடு தான், முக்கியமான அஜெண்டாவோடு தான் அவர் பொறுப்பேற்றிருக்கார். இன்னும் இந்த வரி விகிதம் கூடங்கள் ஏற்கனவே பயமுத்திட்டாங்க. இப்போல்லாம் இறக்குமதிக்கெல்லாம் நம்ம 25% வரியை குறைக்க போகிறோம். பயந்து தான் ஆகணும் அவருக்கு எல்லா விடயங்களையும். அது ஒரு புறம் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் மோடி அவர்கள் இடையில் பேசுகிற பொழுது ஒன்று சொன்னார், உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்தியாவினுடைய பொருளாதாரம் 5வது பொருளாதாரம் 3வது பொருளாதாரமாக போன உடனே இந்தியாவுக்கு வருவதற்கு உலக நாடுகளில் இருக்கிற விமான நிலையங்கள் எல்லாம் வரிசை கட்டி நிற்பார்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்குன்னு சொன்னார். இப்போ வரிசை கட்டி நிற்பவர் சட்டப்பூர்வமாக இல்லாமல் சென்று அமெரிக்காவிலிருந்து ஏர்போர்ட்டில் இல்லாமல் அங்கே வரத்துக்கு வரிசையாக வர்றாங்க. இதற்கு முக்கியமான சூழலியல் காரணம் என்பது வேலைவாய்ப்பு. பொருளாதாரம் பற்றி உயர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம நிறையாவே பேசியிருக்கிறோம். பொருளாதாரம் உயர்கிற பொழுது வேலைவாய்ப்பு உயரணும், அந்த வேலைவாய்ப்பு உயரவில்லை. சிபிஐயோட பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைக்கு மிக அற்புதமான ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. 14 கோடி பேர் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% இந்திய மக்கள் 850 ரூபா தான் மேக்சிமம் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடியது தான் இன்றைக்கு இருக்கிறமே தவிர, இதுதான் இன்றைய பொருளாதார நிலைமை. நீங்கள் இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை சொல்லலாம், வேலை வாய்ப்புங்கிறது தான் மக்களுடைய தரம் அவ்வளோதான் இருக்குது. எல்லா ஒரு குடும்பத்துக்குமே தரத்தை மேம்படுத்துறதுக்கு 2 வழிகள். ஒன்று, ஆண் வேலை பார்க்கணும், பெண்ணு வேலை பார்க்கணும். அது தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிகளமாக வந்திருக்கிறது மட்டும்தான் வேலைவாய்ப்பை இங்கே உயர்த்துவதற்கும் குடும்பத்தினுடைய தனிமனித வருமானம் என்பது உயர்ந்திருப்பதற்கு ஒரு காரணம். இது ஒட்டுமொத்தமாக வட மாநிலங்களிலே மிக குறைந்து காணப்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் பேரில் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான படிப்பினைகள் அங்கே பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 9% பெண்கள் கூட வட மாநிலங்களிலே வேலைக்கு செல்லவில்லை, வீட்டு வேலையை மட்டும் பார்க்குறாங்க. அப்படிங்கிற சூழல் என்பது வேலை வாய்ப்பற்ற ஒரு பொருளாதார வளர்ச்சியை நாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறதை தவிர்த்து, பொருளாதார வளர்ச்சி என்பது மனிதனுக்கான வளர்ச்சியாக இருக்க வேண்டுமே தவிர பணத்தை பார்க்கக்கூடாது. அந்த வகையில் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவது, கல்வி நிறுவனங்களுடைய தரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்பது இரண்டாவது. மூன்றாவது, இப்போ சமீபத்தில் ஒரே ஒரு சமீபத்தில் பூனே ஐஐடி, கரக்பூர் ஐஐடின்னு ஐஐடியில் படித்தவங்க
உயர்தர கல்வி நிறுவனங்கள், உலகத்தினுடைய தலைசிறந்த டெக்னீஷியன்ஸை கொடுத்த கல்வி நிறுவனங்களில் கடந்த ஆண்டு 35% மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அந்த ஐஐடியிலேயே இது போன்ற நிலைகள் என்பது மாற வேண்டும் என்று சொன்னால் நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்வது என்பது ஒரு புறம், வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய சூழல் வருகிற பொழுது எல்லாத்துக்குமான மாற்றம் ஏற்படும். திரு சுரேஷ், நிறைவான கருத்து, ரொம்ப கம்மியா. இந்தியா விட்டு வெளியில் இருக்கிறதுனால நான் சொல்றேன், நான் இன்னைக்கு இந்தியா இருக்கிற சூழ்நிலை இந்தியா அவ்வளோ நல்ல நிலைமையில இருக்குது. அதுக்காக என்ன சங்கின்னு முத்திரை குத்துறாதீங்க. உண்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி ஆர்ம் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா இன்றைக்கி ரொம்ப லீடிங் பாயிண்டில் இருக்குது. ஒரே ஒரு தப்பு இங்கே இந்தியாவில் நடக்குதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணுற தப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை யாருமே ஊக்குவிக்கல. அது பெரிய தப்பு. அது பண்ணீங்கன்னா இந்தியாவிலேயே உங்களுக்கு நிறைய வேலை தயவு செஞ்சு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை ஊக்குவிக்கணும் தான் சொல்றாரு. தயவு செஞ்சு யாருமே வெளிநாடு தான் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்தியாவிலே எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, இங்கே செய்ய பாருங்க. ஓகே, அந்த 20 லட்சத்தை இங்கே செலவு பண்ணி முதலீடு பண்ணுங்க. ஓகே, திரு இனியன் ராபர்ட், சுருக்கமா ஒரு வரி. அதான் இந்தியா நல்லா தான் இருக்கு. அது மாதிரி வெளிநாடுகள் இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குன்றதா எங்களோட பாயிண்டாவும் இருக்குது. இறுதியா என்னன்னா, இந்த ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் பண்ணவங்க எல்லாரும் தான் குஜராத்ல இருந்து புலம்பெயர்ந்திருக்கிறாங்க சட்டவிரோதமான கருத்து உள்ள சேர்ந்து பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். இங்க அதனால இதுவும் ஒரு இந்தியா கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ரெண்டாவது, இன்றைக்கு நடந்திருக்கின்ற விஷயத்தின் அடிப்படையில குறைந்தபட்சம் ஒரு அழுத்தமான கண்டனத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆசீர்வாதம் ஆச்சாரி சொன்னத மாதிரி ஒரு வார காலகட்டத்துக்குள்ளேயாவது பிஜேபி அரசு கண்டனம் தெரிவிக்கும் நாங்க நம்புறோம். ரைட், தேங்க்யூ சார். திரு ஆச்சாரி, ரொம்ப சுருக்கமா ஒரே வரி. அதான் செல்வராஜ் அண்ணன் ஒண்ணு சொல்ற, அவர் விஸ்வகுரு அப்படின்னு பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது மோடிஜியை பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவருக்கு. உங்களுடைய மு.க. ஸ்டாலினுடைய அந்த ஆட்சியில திருப்பூர்ல மட்டும் 175 பேர் பங்களாதேஷ சேர்ந்தவங்க பிடிச்சி ஜெயில போட்டிருந்தாங்க. 75 பேர் எங்க போனாங்கன்னே தெரியல. கொஞ்சம் அவங்களையும் கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். ஏன்னா எங்களை மட்டும் நீங்க பேசுறீங்க, இது கோர்ட்டை கேட்டிருக்குது. 75 பேரு அது எந்த தீவிரவாதி தமிழ்நாட்டுல எங்கெங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. அவங்களெல்லாம் நீங்க புடிச்சீங்களா, அவங்கள தேர்ந்தீங்களான்னு கோர்ட்டு கேட்டிருக்கு. பதில் ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் லெட்ஸ் மூவ் ஆன். முடிக்கணும். இஸ் தட் யுவர் ஃபைனல் வேர்ட் சார்? இல்ல ஒரு இறுதி பாயிண்ட். அதாவது இந்த சிஸ்டம் படி ADD, அரெஸ்ட், டிடெக்ஷன் அண்ட் டிபோர்டேஷன், இதுதான் அதனுடைய இன்டர்நேஷனல் சிஸ்டம். அதன்படிதான் இது நடக்குது. ஆனால் மோடி அவர்கள் அமெரிக்கா செல்ல இருக்கிறார்கள். கண்டிப்பாக இது குறித்து பேசுவார்கள். இனிமேல் வரக்கூடியவர்கள் ஹியூமன் ரைட்ஸ் அவங்களுக்கு எந்த இடத்துலயும் வயலேஷன் ஆகாம அவங்களை பாத்துப்பார் அப்படின்றத நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம அதுதான் நடக்கும்னு எதிர்பார்ப்போம். பிரதமர் அங்கு செல்லும் போது அடுத்து அதோட விசிட்ஸ்ல என்ன டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நால்வருக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.